ரேட்டு அஃபோர்டபுளாக இருக்குது, ப்ளஸ் கலெக்ஷன் நல்லா இருக்குது, கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் எடுக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்க ட்ரெஸ்ஸில் ப்ரைஸ் அஃபோர்டபுள் தான். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஓகே சூப்பர். இப்போ கேளுங்க, படம் வேற லெவல்ல இருக்கு. ஒரு பருத்தி வீரன் கண்டென்ட் மாதிரி உண்மையான கதை. 12 ஊர் தண்ணி வாய்ப்பு இல்லாம இருந்தப்ப உண்மையாலுமே அதாவது ரொக்கப்புலி மாதிரி ஒரு பெரியவர் வாழ்ந்திருக்கிறாரு வேலூர் அந்த சுத்துப்பட்ட வருஷநாடு கிராமங்கள்ல. அவர் 12 ஊரை காப்பாத்துறாரு. அதாவது தண்ணி இல்லாதப்ப ஒரு குடும்பம் ஒரு ஊர் கஷ்டப்படுறத 12 ஊர் கஷ்டப்படுறத ஒரு ரொக்கப்புலி காப்பாத்துறாரு. அந்த ரொக்கப்புலி எடுத்த சொக்க தங்கம் தான் நம்ம பாண்டியா சண்முக பாண்டி நடிச்சிருக்கு. படம் சூப்பரு. அதாவது எங்கெல்லாம் மனுஷன் இறங்கி வருவான்னா அந்த இறக்கத்துக்கு முன்னாடி தான் இறங்கி வருவான்னு சொல்லுவாங்க. அப்படி படத்தை சிறப்பாக எடுத்து வச்சிருக்காங்க. கடைசி ஃபைட்லாம் 10 கேப்டனை பார்த்த மாதிரி இருக்குது. எத்தனை கேப்டனா? 10 கேப்டனை பார்த்து இருக்குது. ஃபைட்டு சூப்பரு, ஆக்டிங் சூப்பரு, இறக்கம் சூப்பரு, அழுக சூப்பரு, இமோஷனல் சூப்பரு, எல்லாமே கலந்தது தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஒரு பகத் சிங் அவரும் ஒரு சுபாஷ் சந்திர போஸா அவரும் கடைசியாக எங்கள் கேப்டனும் பாட்டோட உள்ளே வந்துட்டாருடா. அந்த மாதிரி படம் சூப்பராக இருக்கு. கண்ணு 2 வீச்சருவா கிட்டத்தில் யார் வருவா, கொள்ளையடிச்சா குத்தம் புரிஞ்சா ஒத்தையில ஓடிடுவான். பாண்டிய தேசத்திலே வைகை பாயிர நாள் வரைக்கும் பொதுவா எக்குளமோ தான் பிறந்த முக்குளமோ போற்றி புகழோ. ராஜ பாளையத்துக்காரரு நம்ம பிக் பாஸ் நம்ம சேதுபதி குரல் கொடுத்துருக்காருடா. எங்க அப்பனும் வேற குரல் கொடுத்துருக்காரு. உண்மை சம்பவம், உருப்படியான சம்பவம், உதாரணமான சம்பவம். கண்டிப்பா கேப்டனை நீங்க வாழ வைக்கணும்னா சமூக பாண்டியன் நடிச்ச இந்த படத்தை கொம்பு சீவு காளையா, அதாவது கோயில் காளை பெத்தெடுத்த கொம்பு சீவு காளையா சமூக பாண்டியன் சூப்பரா நடிச்சிருக்கு. படம் நிரந்தரம், தரம் நிரந்தரம். ஓகேவா? வேற கண்டிப்பா கேப்டன் எடுத்த பிடிக்கணும். 154 படம் நடிச்ச என் கேப்டன், என்னோட அன்பு தாய் மாமன், அவர் பெத்தெடுத்த பிள்ளை 4 படம் நடிச்சிருக்கு. மொத்தம் 158. அடுத்தடுத்து நமக்கு ஒரு கேப்டனை உருவாக்கணும். உருவாக்குறதுக்காக தான் அக்கா குரல் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் சுகந்தி அக்கா சேனலில் நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக படம் வெற்றி அடையும். நான் கிரிவலத்திலேயே வேண்டிட்டு வந்துட்டேன்டா. இந்த படத்தை விற்று கொடுத்தது கூட நான் தான்டா. வேலூரில் பிடிச்சி விற்று கொடுத்தது கூட நான் தான். ப்ரொடியூசர் பிடிச்சி கொடுத்தது கூட நான் தான். ஓகேவா? அதனால எதையுமே எளிமையாக செய்வோம், திறமையாக செய்வோம். சண்முக பாண்டியன் அடுத்த கேப்டன் வந்துட்டாரு. அவ்வளோதான். கண்டிப்பா சுப்ரீம் ஸ்டார் அதாவது விஸ்வாசத்தோட மறு உழைப்புடா. யாருக்காக வந்தாரு? கேப்டன் இல்லைன்னா நாட்டாம வந்திருப்பாரா? தன்னோட கேப்டனுக்காக விசுவாசிக்கடா. நாங்களா சாவுற வரைக்கும் கேப்டனை நினைச்சே தான் நாங்கள் வாழுவோம். அதுக்கு உதாரணம் தான் எங்க நாட்டாம வந்தது. சூப்பராக படிக்காரு. அதாவது சூப்பராக மாப்பிள்ளையா அதாவது அலங்க மலங்க அடிச்சிருக்காங்க. படம் எந்த இடத்துலையுமே லாகு கிடையாது. ஒரு கிராமத்து சப்பச்சட்டில் ஒரு 12 ஊரை காப்பாற்றுற தெய்வமா நம்ம சுப்ரீம் ஸ்டார் நடிச்சிருக்காரு. இவர் பாண்டி அவரோட மாப்பிள்ளையா நடிச்சிருக்காரு. படம் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக இங்கே இல்லைனாலும் மதுரையில் எல்லாம் நாங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் ஓட்டிக்குவோம். என்னப்பா அதான் பஞ்சு டைலாகு. ஆந்திராவில் நாங்கள் பண்ணின சம்பவத்துக்கு எங்கள் மாமாவுக்கு ஒரு பத்ம பூசணும், எனக்கு ஒரு கலைமாமணி கிடைச்சே ஆகணும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு உனக்கு கலைமாமணி கிடைக்கும். அந்த ஆண்டவன் யாருக்கு? ஏய் விளாட்டா இருக்கும். கண்டிப்பா என் பையன் சமூக பாண்டியனுக்கு கலைமாமணி விருது அந்த அண்ணாமலையார் அருளால உனக்கு கிடைக்கும்டா. ஓகேவா? பஞ்சு டைலாக் ஏதா வேற? ஓகே, சூப்பரா இருக்கு. அதாவது சின்ன வயசுல அவரோட பாட்டை மட்டும் போட்டிருக்காங்க. ஓகேவா? கண்டிப்பா ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் அப்படின்னு அந்த பாட்டோட எம்ஜிஆர் பாட்டோட ஆரம்பிச்சு ஐயா தோற நீ விசுவாசத்தை காட்டிட்ட ஐயா தோற அப்படின்னு அவரு விசுவாசத்தை காட்டிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க ஊரு சாமி மேல 8 நடந்து 8 வச்சு வராரு
அவரும் என் தம்பி என் பையனும் வந்திருக்கிறான். கண்டிப்பா வருவான் சேதுபதி, ஏழைக்கு ஒரு நீதிபதி, ஊரு சனங்க வாழ்த்த வேணுங்க, கொண்டு வரும் பொங்கி வரும் கங்கை நதி, சந்திரனை கூப்பிடுங்க அப்படின்னு சூப்பரா. கண்டிப்பா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ லவ் யூ கேப்டன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ கேப்டன், ஐ லவ் யூ. படம் வேற லெவலில் இருந்துச்சு. மாஸ்னா படம். சண்முகமணி ஆக்ட்னா ஃபுல்லாக அப்படியே கேப்டன் தான். மாஸ் செம்ம ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தார். அதான் வேற லெவல்னா. ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட்லேயும் செகண்ட் வரைக்கும் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. எதுலேயுமே ஒரு குறை கூட இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். நாங்கள் இப்போ ஃபேமிலியாக தான் வந்து ஃபுல் ஷோவையும் பார்த்தோம். ஃபேமிலியாக இருந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். காமெடி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குண்ணா, மற்றபடி வர்றது. ஃபைட் சீன் வேறு லெவல். சண்முகமணி ஆக்ஷன்லாம் வேறு லெவல்ண்ணா. மியூசிக்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஃபைட் சீன் தான் எனக்கு பிடிச்ச சீன்னா ஃபைட் சீன் தான் வேறு லெவல். அதில் எந்த குறையில. படம் ஃபேமிலியாக இருந்தால் சூப்பராக என்ஜாய் பண்ணி ஜாலியாக பார்க்கலாம். ஃபைட் சீன் தானா, ஃபைட் சீன் தான். கொம்பு சீவி படம் லைக் நம்ம ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ரொம்ப இந்த வில்லேஜ் ஓரியன்டாக ரொம்ப ஒரு மாதிரி கரடு முரடாகவே எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி வந்து தோணுச்சு. பட் நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு பொன்ராம் சாரோட படம் எப்படி இருக்குமோ யூஸ்வலாக அதே மாதிரி இருக்குது. உங்களுக்கு காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலலாம் கரெக்டான அந்த ஒரு பிளேஸ்மெண்ட்டோடு இருக்கும். காமெடி வலுக்கட்டாயமாக வச்சா மாதிரி இருக்காது, தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை அப்படியே ஆட் பண்ண மாதிரி இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து போகும், அங்கே நடுவில் உங்களுக்கு வந்து அந்த காமெடி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ப்ளஸ் சாங்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குது. பட் அது ஓவர் டூ பண்ணல. எங்கெங்கே போடணுமோ அங்கங்கே அந்த பாட்டு வந்து கரெக்டாக வந்து போட்டிருக்காங்க. சரத்குமார் சார் அண்ட் சண்முக பாண்டியன் அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எப்படி நம்ம இந்த ஒரு சில படங்களில் வந்து அந்த ஒரு மாப்பிள்ளை கேரக்டர்லாம் பார்த்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம், அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த ஒரு ப்ராப்பரான அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால் நமக்கு அந்த கடைசி வரையும் படம் பார்க்க கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. அதுதான் அந்த சாங்ஸ் அப்படின்றது எங்கெங்கே தேவையோ அங்கங்கே கரெக்டாக வச்சுருக்காங்க. அது நான் ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். ரொம்ப வச்சுருந்தா நமக்கு ஒரு மாதிரி இருந்துருக்கும். பட் எங்கே தேவையோ அங்கே கரெக்டாக வச்சுருக்காங்க. பாட்டுமே உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஹீரோட ஆக்டிங் சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு படமாக நல்லா இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வராரு. ஒரு சில ஃப்ரேம்ஸ் பார்க்கும்போது அப்படியே வந்து கேப்டனை பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த கேப்டனோட டச் இருந்தது. சரத்குமார் சார் ஆக்டிங் பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுமா, எல்லா படத்துலேயும் அவர் எப்படி வந்து ஒரு ஷோ ஸ்டீலராக இருக்காரோ, எப்படி டியூட் படத்தெல்லாம் வந்து ஒரு ஷோ ஸ்டீலராக இருந்தாரோ அந்த மாதிரி கதை ஒரு சைடு போகும், ஹீரோட ஆக்டிங் ஒரு சைடு போகும், அப்படியே இவர் ஒரு இன்வால்மெண்ட் வந்து கொடுப்பாரு. அங்கேருந்து அப்படியே அவர் பக்கம் அந்த ஃபோக்கஸ் வந்து போயிடும். ஸோ நல்லா இருக்குது படம், தாராளமாக எல்லாரும் போய் பார்க்கலாம். அதான் சொன்னேனே, காமெடி இல்லாமல் எப்படி நம்ம பொன்ராம் சாரோட படம் எதிர்பார்க்குது. கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நல்லா அடிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு காமெடி பிளேஸ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பொன்ராம் சாரை யூஸ்வலாக நம்ம என்னென்ன பார்க்குறோமோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற படம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமாக வந்து பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி படம். பட் இதில் வந்து நீங்கள் அந்த கொம்பு சீவி அப்படின்றது ஹீரோக்கு ரிலேட் பண்ணி வந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப அந்த சண்டை அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப வைலண்ட்டாலாம் வைக்கல. இப்போ நான் என்ன மெசேஜ் சொல்ல வரேன் அப்படின்னா அந்த கதையை தான் வரும். பட் என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விவசாய நிலம்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அந்த நிலத்தில் வந்து தண்ணியெல்லாம் வந்துடுது. அந்த மழை காலத்தில் அவங்க எப்படி சஃபர் ஆகுறாங்க, அதை வந்து ஹீரோ அண்ட் நம்ம சரத்குமார் சார் எப்படிலாம் வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. சண்முக பாண்டியன் அவருக்கு ஹிட்டு கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் இப்போ தான் ஒவ்வொரு படமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படம் இப்போ நான் பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி எல்லாரோட இது பார்த்தா தான் வந்து சொல்ல முடியும். பட் நல்ல ஒரு ஷேரிங் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே நல்ல ஒரு க்ரௌட் இருந்துச்சு. அது அப்படியே நல்லா போச்சு அப்படின்னா மேபி இது வரும். சூப்பர் சார், கேப்டன் அதில் வந்திருக்காரு. அது வரும். கேப்டன் பார்த்த மாதிரி தான் இருந்தது. அவரோட சண்டை வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு சார். காமெடி பரவாயில்ல சார், நல்லா இருக்கு. ஆமாம் சார். சரத்குமார் சூப்பர் சார். ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது சார். பாடல் கொஞ்சம் பரவாயில்ல. உண்மையிலேயே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இது பீரியாடிக்கல் அந்த மாதிரி ஒரு ஏஜில் இருந்ததுனால நல்லா இருந்துச்சு. சரத்குமார் சண்முகபாண்டியன் காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சண்முகபாண்டியன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அவங்க அப்பாவை பார்க்குற மாதிரி தான் தோணுச்சு.